ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல மணக்க சுவையான பருப்பு ரசம். ரசம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டு. நல்ல சுட சுட சாதம், நல்ல சூடாக ரசம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ஆஹா அட்டகாசமாக இருக்குங்க. ரசம் ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. பட் ஒரு சிலரோட கைப்பக்குவத்தில் அவங்க ரெசிபியில் செய்கிற ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் இந்த ரசப்போட வாசனையும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க அம்மா செஞ்ச ரசத்தை டேஸ்ட் பண்ணேன். பருப்பு ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த ரெசிபியை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நானும் செஞ்சு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்றைக்கி உங்களோடவும் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ரச சாதத்துக்கு கூட நமக்கு பிடிச்ச பொரியல் வறுவல் எல்லாம் இருந்தால் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டோடைய சமையல் சிம்பிளான சமையல் தான். சாதம், பருப்பு ரசம், ஒரு சிக்கன் வறுவலும் எக்கும் மட்டும்தான் செஞ்சேன். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்தி லஞ்சு. இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் சஜஷனாக இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். வெஜிடேரியன்ஸ் உங்கள் விருப்பப்படி பொரியல் வறுவல் நீங்கள் கம்பைன் பண்ணிக்கோங்க. இப்போ ரசம் ரெசிபி பார்க்கலாங்க. இங்கே 4 நல்ல பழுத்த தக்காளி எடுத்துருக்கிறேன். சின்ன சின்னதாக கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் 4 எடுத்துருக்குறேங்க. இது கூட ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். பருப்பு இந்த அளவுக்கு நம்ம சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம ரசம் தான் வைக்க போகிறோம். பருப்பு அதிகமாக சேர்த்தா இப்படி குழம்பு மாதிரி திக்காயிடும். ஸோ பருப்பு இந்த அளவுக்கு போதும். 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை இந்த கொட்டை நாரெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். அடுத்ததாக கொத்தமல்லி இலையோட தண்டுகள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா வாசனையாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்து வேக வைக்க போகிறோம். குக்கரில் வேக வச்சிடலாம், டக்குன்னு வேலையாக. எடுத்து வச்சுருந்த 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பை கழுவி குக்கரில் சேர்த்தாச்சு. கூடவே இந்த 4 தக்காளி பழமும் கட் பண்ணி போட்டாச்சு. ஊற வச்சுருந்த புளி, நெல்லிக்காய் சைஸ் புளியும் சேர்த்தாச்சு. அடுத்தது அந்த கொத்தமல்லி இலையோட தண்டுகளை நம்ம உடச்சி சேர்த்துருவோம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. இதெல்லாம் வேக வைக்க போகிறோம். நான் இங்கே ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு குக்கரை ஸ்டவ்வில் வச்சு விட்டுருவோம். குக்கர் மூடியை டைட்டாக போட்டு விட்டு வெயிட் வச்சு விட்டு ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துப்போங்க. 3லேருந்து 4 விசிலுக்கு பர்ஃபெக்டாக அந்த தக்காளி பருப்பு அதெல்லாம் நல்லா வெந்து வரும். இங்கே புளி சேர்த்துருக்குறோங்க. ஸோ 1-2 விசில் அதிகமாக கூட விட்டுக்கலாம். பர்ஃபெக்டாக நல்லா குழஞ்சி வெந்துடும். ஸோ நல்லா விசில் அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போகிற அந்த டைம் கேப்புக்குள்ளே ரசப்பொடியை ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே ஸ்டவ்வில் ரசம் வைக்கிறதுக்கான அந்த பாத்திரத்தை வச்சுட்டேன். ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக சேர்க்கறது கட்டி பெருங்காயம். கொஞ்சம் இங்கே பெரிய சைஸ் பெருங்காயம் தான் சேர்த்துருக்குறேங்க. நல்லா அது எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, கூடவே நல்லா நிறச்சி அளந்து ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் மிளகு, இது கூட ஜஸ்ட் ஒரு 5-6 வெந்தயம். வெந்தயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, பட் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 வெந்தயத்துக்கு மேலே வேண்டாம். இந்த அளவுக்கு வெந்தயம் சேர்த்தா போதும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை உருவி போட்டுருவாங்க. நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும். இது கூட ஒரு 6-7 வெள்ளைப்பூண்டு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா பொறுமையாக வறுத்து விடுங்க. அதாவது இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கரிஞ்சிடாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து விடணும். ரசப்பொடிக்கான அந்த ஸ்பைசஸை நம்ம அப்படியே அரைச்சி நம்ம ரசம் வைக்கும்போது ஒரு டேஸ்ட்டுனா, இப்படி லைட்டாக வறுத்து விட்டுட்டு ரசம் வைக்கும்போது அந்த டேஸ்ட் இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு வீட்டில் கற்றுக்கிட்ட அந்த சீக்ரெட் டிப்பு இது தான். பாருங்கள், அந்த பெருங்காயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்ல பக்குவமாக வறுப்பட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுத்துட்டா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்துக்கிட்ட பொருளை டக்குன்னு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். கரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் கசப்பு வந்துடும். ஸோ அதனால் ஸ்பீடாக எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். வறுத்த பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இது இப்போ கோர்ஸாக ஒரு 2-3 சுத்துக்கு நம்ம கொஞ்சம் பருப்பருன்னு ஓட்டி எடுத்து வச்சுப்போங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு. அவ்வளோதான், ஃப்ரெஷ்ஷாக ரசப்பொடி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. வாசனை கமன்னு இருக்குது. இப்போ நம்ம ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேக வச்சுருந்த அந்த பருப்பு தக்காளி எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. இப்போ நல்லா குழைவாக வெந்த அந்த தக்காளி பருப்பெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுறலாங்க. உடன் மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேஷர் வச்சு நல்லா அப்படி அழுத்தி விட்டால் நல்லா பர்ஃபெக்டாக மசிஞ்சிரும். இப்போ இதில் இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த ரசப்பொடியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதுலேயே நல்ல பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலையும் சேர்த்துருவோங்க.
ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்தாச்சு. இப்போ ரசத்தை இந்த குக்கர் பாத்திரத்தோடவே நம்ம கொதிக்க வச்சும் தாளிப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் தாளித்து விடுறேன். இப்போ எங்கள் ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சாச்சு. இதில் அகைன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுருவோம். கூடவே 2 வரமிளகாய் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தாளிப்பில் இப்படி வரமிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டும் நம்ம கலந்து சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்குங்க ஃப்ளேவர். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுருவோம். அந்த கடுகு உளுந்தம்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற ரசத்தை இந்த பாத்திரத்தில் சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க. இதில் எல்லாமே சேர்த்துட்டோம். ரசப்பொடி சேர்த்தாச்சு, உப்பு சேர்த்தாச்சு, கொத்தமல்லி சேர்த்தாச்சு, பெருங்காயம் எல்லாம் நம்ம அரைக்கும் போதே சேர்த்தாச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே சேர்த்தாச்சு. ஜஸ்ட் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுருவோம். ரசம் நல்லா நுரைச்சி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், ரசம் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா நுரைச்சி நிற்கிது. அவ்வளோதாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மேலால் தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க. மணக்க மணக்க அருமையான சுவையான பருப்பு ரசம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி. புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு தடவை பருப்பு ரசம் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். லஞ்சில் மீல்ஸோட பரிமாறுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இல்லை ஒரு சிம்பிளாக சமையல் முடிக்கணும்னு யோசிக்கும் போது இந்த ரசம் வச்சு ஒரு நல்ல ஒரு பொரியல் வச்சாவே போதும், பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்பிளாக இந்த பருப்பு ரசம், ஒரு சிக்கன் வறுவல், பாயில்டு எக்கு வச்சேன். ஸோ ஹெல்தி அண்ட் சிம்பிளாக லஞ்சு முடிச்சாச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. இது என்னோடய சஜஷனாக இங்கே அப்லோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பொரியல் வறுவல் எது வேணாலும் பண்ணலாம். வெஜிடேரியன்ஸாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. பட் ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சின்ன சின்ன டிப்ஸோடு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.